Hello ma'am. Hello ma. Ma'am, Saturday story time. ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன் மேம். ஓகேம்மா. ஒரு வீட்ல ஒரு பூஜை நடக்குதுமா. அந்த பூஜையில ஒரு பூசணிக்காயும் எலுமிச்சை பழத்தையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. பூஜை முடிஞ்ச உடனே திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு. இப்ப இந்த பூசணிக்காய் அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து பொறாமப்படுது. நான் எப்படி இருக்கேன் திம்முன்னு. இவன் இத்தனோடு சோட்டா பையன், இவனை எனக்கு ஈக்குவலா கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுது. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு அழகா கலரா கிரீனிஷா இருக்கேன், இவன் டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் எல்லோல இருக்கான், அவனையும் கொண்டாந்து என் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறாமப்படுது. இப்ப எலுமிச்சை பழம் வந்து பூசணிக்காயை பார்த்து பொறாமப்படுது. நல்லா தரையில உட்காந்துட்டு திம்மு திம்மு திம்முன்னு இவன் வளர்ந்துட்டான். நானா மரத்துல பூவாயி காயாயி காத்துக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் கஷ்டப்பட்டு மரத்துல தொங்கிட்டு இருக்கேன். இவன் தரையிலேயே உட்காந்துட்டு நல்லா திம்முன்னு இருக்கான், இவனே எனக்கு ஈக்குவலா கொண்டாந்து வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒண்ணு பார்த்து பொறாமப்படுது. இது பூஜையில நடக்கிற விஷயம் இல்லையா, கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேர் தலையில கற்பூரத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அப்ப இதுங்க 2 பேர் தலையில கற்பூரம் வச்சோம்னா அதுங்களுக்கு அந்த சூடு பட்டோம்னா அப்பதான் தன்னுடைய நிலைமையை அதுங்களுக்கு புரியுது. உடனே அவங்க வந்து ரெண்டுமே வந்து கடவுள்கிட்ட, கடவுளே எங்களை மன்னிச்சிருங்க, எங்க ஸ்ட்ரென்த் தெரியாம நாங்க ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டுட்டோம், எங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும் நீங்க கண்டிப்பா இந்த பூஜையில இருக்கிறதுக்கு அப்படின்னு ரெண்டும் கேக்குது. அப்ப அவர் சொல்றாரு, பூசணிக்காயை பார்த்து சொல்றாரு, உனக்கு நல்லவங்க கிட்ட இருக்க மேல படக்கூடிய திருஷ்டிய அப்படியே இழுத்துக்கக்கூடிய சக்தி உனக்கு, ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்கு, அதனால நீ அந்த பூஜையில இருக்கணும். எலுமிச்சை பழத்துக்கு அந்த இடத்துல இருந்தா அவருக்கு தனி நறுமணம், தெய்வீக கமழும் ஒரு நறுமணம் அங்க கிடைக்கும். பிளஸ் அடுத்தவங்க மேல படக்கூடிய எதிர்மறையான எண்ணத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி அந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்கு. ஸோ 2 பேரும் உங்க தவற உணர்ந்துட்டதுனால நீங்க தான் இனிமேல் வந்து எல்லா பூஜைகளையும் திருஷ்டி சுத்துறதுக்கு உங்களை நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம எல்லா பூஜையிலையும் பூசணிக்காயையும் எலுமிச்சை பழத்தையும் வைக்கிறோம். இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் இருக்கிற இடம், அவங்க கலரு, அவங்க எப்படி வாழ்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பொறாமப்படக்கூடாது. நம்பர் 1, நம்மளுடைய சக்தி நம்மளுக்கு தெரியணும். இன்னொன்னு, இந்த மாதிரி பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம்னா நம்ம அழிவுக்கு நம்மளே காரணமா இருக்கோன்றது தான் இந்த கதையில நம்மளுக்கு தெரியுது. ஸோ பொறாமப்படாம, பொறாமை நம்மளுடைய அழிவுக்கே காரணமாயிடும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா வாழ்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.